நானும் உன்கிட்ட அதை பத்தி தான் பேசலான்னு கூப்பிட்டேன். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன, இளங்கோவை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? என்ன துளசி அக்கா பாக்குறீங்க? எனக்கு தெரியும் நீங்க பயங்கர குழப்பத்துல இருக்கீங்க. என்ன செய்யறது என்ன பேசுறதுன்னு தெரியாம நீங்க தவிக்கிறீங்க. தடுமாறுற முடிவோட தான் இருக்கேன். உண்மைதான். ஒருவேளை ஓவரி டெஸ்ட்ல எனக்கு தான் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வந்தா உன்னை தங்கச்சியா நினைச்சு கேக்குறேன். நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிறியா? ப்ளீஸ் யாழினி, சிரிக்காத. நான் உனக்கு எந்த வகையிலும் தொந்தரவா இருக்க மாட்டேன். என்ன துளசி அக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? சுயநினைவோட தான் இப்படி எல்லாம் பேசுறீங்களா? உங்க விருப்பத்துக்காக எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அன்னைக்கு கதரை கட்டிக்கோ நீங்க, இன்னைக்கு இளங்கோவை கல்யாணம் பண்ணிக்கோன்றீங்க. என்னதான் நீங்க மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்கக்கா, சரி ஒரு பேச்சுக்கு நான் உங்க வழிக்கே வரேன். நீங்க சொல்ற மாதிரி முதல் மனைவி உயிரோட இருக்கும்போது ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாமா? சட்டப்படி இது செல்லுமா? செல்லுபடி ஆகுதோ இல்லையோ, இளங்கோவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் நீங்க யோசிச்சீங்களா? அப்படி செய்வேன்னா சொல்லு, நான் இப்பவே கடல்ல விழுந்து செத்துடுறேன். இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது, முடிவெடுக்கிறது நடைமுறை வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது. எப்பவும் இந்த மாதிரி முடிவெடுக்கிறது நல்லதே இல்ல. வாழ வந்துட்டு எதுக்கு நாம பயந்து சாகணும்? பிரச்சனைக்கு சாவுதான் தீர்வுன்னா செத்துடலாம்ல. என்னால அடுத்தவங்க நிம்மதி போகுதுன்னா செத்துடலாம் தானே. இந்த விஷயத்துல நான் நிறைய அனுபவப்பட்டேன் யாழினி. மலடி மலடின்னு புருஷன்ல இருந்து ஊர் சொல்றத கேக்குறத விட செத்துறேன் நானு. இங்க பாருங்கக்கா, அழாதீங்க ப்ளீஸ். அழறத நிறுத்துங்க. நீங்களா ஒண்ணு பேசுறீங்க, நீங்களா ஒண்ணு யோசிக்கிறீங்க. அதே மாதிரி உண்மை நிலைமை என்னன்னு தெரியாமலே பேசுறீங்க. சரி, நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனையே இல்ல, இளங்கோவுக்கு தான் பிரச்சனைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்வீங்களா? அந்த பொழப்புக்கு நான் செத்துருவேன். இதான்க்கா தமிழ்ச்சிங்க புத்தி. தனக்கு பிரச்சனைனா புருஷனுக்காக வாழ்வாங்க, புருஷனுக்கு பிரச்சனைனா போய் செத்துருவாங்களாம். நல்லா இருக்கே உங்க நியாயம். ஆம்பளைனா ஒரு சட்டம், பொம்பளைனா ஒரு சட்டமா? இப்படி எல்லாம் உங்களை எவன் செய்ய சொன்னது? நீங்களே இப்படி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சமூகம் சம்பிரதாயம்னு அதுக்கு ஒரு காரணம் வரை சொல்வீங்க. கணவனுக்காக உடன்கட்டை ஏறினதெல்லாம் எப்பவோ மலையேறி போச்சு. நவீன காலத்துல போய் இன்னும் அப்படியே பேசிட்டு இருக்கீங்க நீங்க. இல்ல யாழினி, எங்களை இப்படிதான் வளர்த்திருக்காங்க. இது பாருங்க, இந்த பழைய காலத்து கதையெல்லாம் இனிமே பேசிட்டு இருக்க வேண்டாம். அவனை கட்டிக்க இவனை கட்டிக்கன்னு என்கிட்ட பேசாதீங்க. என் வாழ்க்கை உனக்கு கொடுக்கறேன், இல்ல நான் சாக போறேன்னு தயவு செஞ்சு பேசாதீங்க. எங்களுக்கான வாழ்க்கைய தைரியமா எதிர்கொள்வோம், சரியா? இல்ல யாழினி, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க. உங்க புருஷனும் அத்தையும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளவு நேரம் நம்ம ரெண்டு பேரையும் தனியா விட்டதே பெரிய விஷயம். எந்திரிங்க போலாம், சீக்கிரம் போய் வேலையை பார்ப்போம். வாங்க வாங்க. புது ட்ரெஸ், புது செப்பல், கலக்கிற நிவேதா. ஏதாவது விசேஷமா? ஆமா, விசேஷம்தான். எங்க நீயே கண்டுபிடி பார்க்கலாம். தினமும் இப்படிதான் வர, அதனால தினமும் உனக்கு விசேஷம் தான். இதுல நான் என்ன கண்டுபிடிக்க? ஆனாலே நீ கொஞ்சம் விசேஷமான நாள் தாண்டி. சஸ்பென்ஸ் வச்சு பேசாம நீயே சொல்லுடி. நிவேதாக்கு மாப்பிள்ள பாத்துட்டாங்களா என்ன? ஓடி, படிப்பு முடியல அதுக்குள்ள புள்ள பெத்துக்கு அலையறீங்க. பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு யாருக்காவது அல்வா கொடுத்துட்டியாடி? ஏய், பசங்க தாண்டி அல்வா குடிப்பாங்க. நிவேதா நினைச்சா அல்வா இல்ல, அதுக்கு மேலேயும் கொடுப்பா. என்ன நிவேதா? சரி விடுடி. இன்னைக்குதான் இந்த மகாராணி உலகத்துக்கு வந்த நாள்.
Many more happy returns Many of more the happy day. returns of the day. தேங்க்யூ டி. What a surprise டி, நீ சொல்லவே இல்ல. சர்ப்ரைஸா இருக்கட்டுமே தான் சொல்லல. அதெல்லாம் சரிடி. நீ டிஸ்கோத்தே காக்டெயில் இல்லாம பார்ட்டி கொண்டாடினதே இல்லையேடி. சொல்றதுக்குள்ள ஏன்டி அவசரப்படுற? பார்ட்டி இல்லாம பர்த்டே கொண்டாட்டமா? அதானே பார்த்தேன். நான் ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சாதாரண ஹோட்டல்ல பார்ட்டி ஏற்பாடு பண்ணிடாத, பெரிய ஹோட்டலா பார்த்து பார்ட்டி ஏற்பாடு பண்ணு. அத காக்டெயிலே வைக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. காக்டெயில்னா என்னடி? ஏய் பட்டிக்காடு, நீ அங்க வந்து பாரு. எனக்கு எதுவும் தெரியாது. தனி ஏசி ஹாலே புக் பண்ணிருக்கேன்டி. நீங்க கேக்குறது எல்லாமே அங்க கிடைக்கும். கேக்குறது எல்லாமே வாடி. ஆமாடி, கண்டிப்பா கிடைக்கும். ஏய் என்னடி எல்லாரும் பயங்கர ஹாப்பியா இருக்கீங்க? என்னன்னு சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. அது உனக்கு அவசியம் இல்லாதது. ஓகே whatever. நிவே wish you many more happy returns of the day. தேங்க்ஸ் டி. ஏய் நாங்க சொல்லாமலேயே நிவேதாவோட பிறந்தநாள் உனக்கு எப்படி தெரியும்? சொல்லாம தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஷிப். நிவி என்னோட ஃப்ரெண்டு, அதனால எனக்கு தெரியும். சரி சரி, பஞ்சு டயலாக் எல்லாம் பேசுனது போதும். அதுவும் நிவேதா உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு வாழ்த்து மட்டும் தானா? கிஃப்ட் எல்லாம் கிடையாதா? எனக்கு மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஒரு பக்காடி பாட்டிலே வாங்கி கொடுத்துருப்பேன். தமிழ், இன்னைக்கு நைட் நுங்கம்பாக்கத்துல ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல பர்த்டே பார்ட்டி வச்சிருக்கேன். நீ அவசியம் வரணும். கண்டிப்பா வரேன். நீங்களும் தாண்டி எல்லாரும் பார்ட்டிக்கு வந்துருங்க, சரியா? கண்டிப்பா வரோடி. பார்ட்டிக்கு வரும்போது வெறும் கையை வீசிட்டு வந்துடாதீங்க, எல்லாரும் கிஃப்டோட வாங்க. கிஃப்ட் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க எல்லாம் வந்தாலே எனக்கு போதும், சரியா? ஓகே பாய், எல்லாரும் வந்துருங்க. பாய் பை. வாங்கடி. போலாம். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம தொடர்ந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு வரதில்ல. மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாடு அமைதி பூங்காவாக தான் இருக்குது. ஆனால் சமீப காலமாக சைபர் கிரைமுக்கு தான் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக ஏடிஎம் கொள்ள கும்பல் ஒன்று சென்னையை மையப்படுத்தி சுற்றிக்கிட்டு இருக்கிறதா தகவல் கிடச்சிருக்கு. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் உங்கள் எல்லாரையும் நான் வர சொல்லியிருக்கேன். சார், சிசி கேமரா வைங்க, வாட்ச்மேனை போடுங்க அப்படின்னு வங்கி அதிகாரிங்க கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். சில பேங்க் அதிகாரிங்க ஓகேன்னு சொல்றாங்க, ஆனா சில பேங்க்ஸ் அதை செய்யறதே கிடையாது. இதுல பேங்க் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு இருந்தா இதை தடுக்கலாம் சார். சார், ஒரு சில ஏடிஎம்ல பேருக்கு தான் கேமரா இருக்கு, அது சரியா வேலை செய்யறது இல்ல, அது அவங்க சரியா மெயின்டைன் பண்றதும் இல்ல. இதனால அக்யூஸ்ட ஃபாலோ பண்ணி பிடிக்கிறதுல ரொம்ப சிரமமா இருக்கு சார். ட்ரைனிங் ஆன பசங்களை வேலைக்கு போடுங்கன்னா யாரும் செய்யறதில்ல. வயசான ஆளை வாட்ச்மேனா போடுறாங்க, அவர் ஏசியை போட்டு தூங்கிடுறாரு. இதனால தான் சார் பிரச்சனைகள் வருது. நல்ல வாட்ச்மேனை போடணும்னா சம்பளம் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கு, அது கூட ஒரு காரணமா இருக்கும் சார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க சைடில் உள்ள குறைபாடாக இருந்தாலும் நம்ம சைடில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறீங்களா? சார், நாங்கள் எவ்வளோதான் பாதுகாப்பு கொடுக்குறோம், நைட்டு ரவுண்ட்ஸும் போகிறோம், ஆனால் அவங்க சிட்டியில் இருக்கிற ஏடிஎம்ல பணம் எடுக்கிறது இல்ல, அவுட்டரில் உள்ள ஏடிஎம்ஸ் தான் குறி வச்சு தாக்குறாங்க. சார், அன்னைக்கு ஒரு ஏடிஎம்ல ஒருத்தன் ஹெல்மெட்டை போட்டுட்டு உள்ள வந்திருக்கான். வாட்ச்மேன் தடுக்க முற்பட்டப்ப வாட்ச்மேன் அடிச்சு தூக்கி போட்டுட்டு போயிருக்கான். இவங்க ஒரு நெட்வொர்க்கா செயல்பட்டு இருக்காங்க சார். இவங்களை நம்ம கட்டாயமா பிடிக்கணும்னா நமக்கு சைபர் கிரைமோட ஒத்துழைப்பு ரொம்ப தேவைப்படுது சார். என்ன இன்ஸ்பெக்டர், அவர் பந்தை உங்கள் பக்கத்துக்கு போகிறாரு, நீங்கள் அமைதியாக இருக்கீங்க? சார், இவங்களுக்கு பாஸ்வேர்டு, ஏடிஎம் கார்ட்ஸ் எல்லாமே லண்டன்ல இருந்து கிடைக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. இதை இவங்க டூப்ளிகேட்டா ரெடி பண்ணி அவுட்டர்ல உள்ள ஏடிஎம்ல மட்டும் பணம் எடுக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. ஹெல்மெட் போட்டுட்டு ஏடிஎம் குள்ள பணம் எடுக்க யாரு போக கூடாதுன்னு தடை செஞ்சோம்னா நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். ஆனா பணம் எடுக்கிற திருடங்க ஹெல்மெட்டை போட்டுட்டு உள்ள போய் பணம் எடுத்துட்டு வராங்க. அடுத்த கட்டமா யாரா இருந்தாலும் ஏடிஎம் குள்ள ஹெல்மெட்டோட போக கூடாதுன்னு கண்டிப்பா நம்ம ரூல்ஸ் கொண்டு வந்தே ஆகணும் சார். எல்லா ஏடிஎம்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணா இதை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரலாம். அடுத்ததா இப்ப நடந்துட்டு இருக்க ஏடிஎம் கொள்ளையெல்லாம் பக்காவா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளால அவங்கள பிடிக்க முடியல. அடுத்த ஏடிஎம் அவங்க குறி வைக்கிறதுக்குள்ள நாம அவங்கள மடக்கி பிடிச்சாகணும் சார். டோன்ட் வரி சார், தொடர்ந்து நாங்க அவங்கள சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏடிஎம்ல அக்யூஸ்டோட கைரேகை ஏதாவது கிடைச்சதா? அதை பழைய குற்றவாளியின் கைரேகையோட ஒப்பிட்டு பார்த்தீங்களா? அது இது வரைக்கும் கிடைக்கல சார். அவங்க கிளவுஸ் போட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சார். கரெக்டா ஆள் இல்லாத ஏடிஎம்மா பார்த்து பிளான் பண்ணி தான் சார் இதெல்லாம் பண்றாங்க. டே டைம்ல எல்லா ஏடிஎம்மையும் வாட்ச் பண்ணிடுறாங்க சார். கரெக்டான டைமா பார்த்து ஸ்கெட்ச் போட்டு நைட்டு கொள்ள அடிச்சிடுறாங்க. ஏடிஎம் சீட்டிங்க பல வகையில் ஆய்வு செஞ்சதுல கிடைச்ச தகவல் அடிப்படையில் பார்க்கும்போது இது இலங்கைக்காரங்களோட கைவரிசையா இருக்குமோன்னு உறுதிப்படுத்தப்படாத தகவல் கிடைச்சிருக்கு. சைட்ல இருந்து கொஞ்சம் கூடுதல் சப்போர்ட் கிடைச்சா அவங்கள பிடிச்சிடலாம் சார். அவங்கள இங்கே வர சொல்லியிருக்கீங்களா? ஆமா சார், வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, போய் அவங்கள வர சொல்லுங்க. ஓகே சார்.
அக்கா எதுக்கு இப்ப இவ்வளவு சோகமா இருக்கீங்க? ரிப்போர்ட்ல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு பயமா இருக்கா? அப்படிலாம் எதுவும் இருக்காதுக்கா. அதான் ஓவரி டெஸ்ட்லயே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. சொன்னாங்க. இருந்தாலும் பிளட் டெஸ்ட்ல, யூரின் டெஸ்ட்ல, ஸ்கேன்ல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அவர் சொன்ன மாதிரியே நான் கூவாத கோழி ஆயிடுவேன்ல. அப்படிலாம் நினைக்காதீங்கக்கா. எந்த பிரச்சனையும் இருக்காது. வாடகை தாய், டெஸ்ட் டியூப் பேபின்னு விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்துருச்சு. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இப்ப சொல்றேன், இந்த நொடி சொல்றேன்க்கா. உங்களுக்கு நான் வாடகை தாயா கூட இருப்பேன். என்னக்கா அப்படி பாக்குறீங்க? நான் வாடகை தாயா தான் இருப்பேன்னு சொன்னேன். எந்த சூழ்நிலையிலயும் உங்க வாழ்க்கையை நான் பங்கு போட்டுக்க மாட்டேன். நீங்க பயப்படாம இருங்க. சிச்சி, என் வாழ்க்கையை பங்கு போட்டுக்குவேன்னு பயப்படல. நீ ஏன் என் கூட பிறக்கல, அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஆனா நான் உன்னை கூட பிறந்தவளா தான் நினைக்கிறேன். நேத்து உன் மாமாவை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொன்னப்ப நீ சொன்ன எந்த விஷயத்தையுமே நான் மறக்கல. நான் நல்லா இருக்கணும்னு தான் நீ நினைக்கிற. உன் மனசு யாருக்குமே வராது. துளசி மேடம், உங்க ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்க போய் டாக்டர் பாருங்க. தேங்க்யூ. ஓகே மேடம். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஓகேவா? சரி வாங்க டாக்டர் போய் பார்க்கலாம். குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் டாக்டர். ரிப்போர்ட்ஸ் துளசி, உங்க ரிப்போர்ட் ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். இத்தனை நாளா நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தது தப்பு. உங்க சைடுல எந்த பிரச்சனையும் இல்ல. அம்மாவாகக்கூடிய எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. தேங்க்யூ டாக்டர். உங்க ஹஸ்பண்ட் எங்க? வெளியில வெயிட் பண்றாரா? இல்ல டாக்டர், அவரை கூட்டிட்டு வரல. என்ன துளசி சொல்றீங்க? போன வாட்டி வரும்போது தெளிவா சொல்லிதானே அனுப்பிச்சேன். ஏன் உங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு வரல? டாக்டர், என் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவரை கூட்டிட்டு வரலான்னு நினைச்சேன். அது போக ஹாஸ்பிட்டல் வந்து டெஸ்ட் பண்ற விஷயத்த அவர்கிட்ட சொல்லவே இல்லை. என்ன பொண்ணுமா நீ? ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்க. ஒரு தம்பதிக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னா அதுக்கு பொண்ணு மட்டும் காரணமா இருக்க முடியாது. ஆண்களுக்கும் அதுல பங்கு இருக்கு. உனக்கு குழந்தை பெத்துக்கணுங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா? இருக்கு டாக்டர். அப்ப அவரை கூட்டிட்டு வந்துதான் ஆகணும். ஏமா, இந்த பொண்ணுக்கு தான் நான் சொல்றது புரியலன்னா உனக்கும் புரியலையா? மேடம், அவருக்கு புரிய வைக்கிற மனநிலைமை எங்களுக்கு இல்ல. எனக்கு வேணா பிரச்சனை இருக்குன்னு போய் சொல்லி அவரை கூட்டிட்டு வந்துருவா. என்னம்மா இது? நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியலையே. டாக்டர், சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க டாக்டர். சரி, இப்ப என்ன பண்ணணும்? நான் அவரை அழைச்சிட்டு வந்துடுறேன் டாக்டர். எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா 100% அவருக்கு பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கு. அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா ட்ரீட்மெண்ட் செய்யுங்க. ஆனா அவருக்கு இருக்கிற குறைய மட்டும் தயவு செஞ்சு சொல்ல வேணாம். அது தாங்குற பக்குவம் சத்தியமா அவருக்கு இருக்காது. அது மட்டும் இல்ல, என் ஹஸ்பண்ட் வாயால என்ன கூவாத கோழின்னு பல தடவை என்னை திட்டி எனக்கு பழகி போச்சு. குழந்தை இல்லாததுக்கு நான் தான் காரணம்னு அவரோட குடும்பமும் எங்க சொந்த பந்தம் மொத்தமும் அப்படிதான் நினைக்கிறாங்க. அவரோட ஏச்சையும் பேச்சையும் கேட்டு மனசு மறந்து போச்சு டாக்டர். என்ன பேசினாலும் நான் தாங்கிக்குவேன் மேடம். இந்த காலத்துல இப்படிப்பட்ட பொண்ணா? குறை இல்லைன்னு தெரிஞ்சு நீ ஏமா குற்றவாளியா இருக்கணும்? வேற வழி? அவர் என் புருஷன். அவர் என்ன புரிஞ்சுக்காம நடந்துக்கலாம், புரிஞ்சுக்காம எது வேணாலும் பேசியிருக்கலாம். ஆனா அவர் என்ன தொட்டு தாலி கட்டினவர். அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் அவர் தான் என்னோட புருஷன். இப்படிப்பட்ட பொண்ணுங்களோட மனச புரிஞ்சுக்காத ஆண்களை பத்தி நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். நீ அவரை அழைச்சிட்டு வா. நீ சொன்னபடியே நான் நடந்துக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். யூ வெல்கம்மா. அக்காவோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நன்றி எல்லாம் வேண்டாமா, நீங்க போய் அவரை அழைச்சிட்டு வாங்க போதும். தேங்க்யூ. தேங்க்யூ so மச். நான் சொல்லல ஒண்ணு இருக்காதுன்னு. நீ சொன்னது கரெக்ட் தான். வாங்க. சார்,
பூந்தமல்லி, தாம்பரம், ஈசிஆர் இந்த மாதிரி அவுட்டோரில் தான் பணம் எடுத்திருக்காங்க. எந்தெந்த ஏடிஎம்ல எவ்வளோ பணம் எடுத்திருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ஃபைலில் இருக்கு சார். இந்தாங்க. இந்தாங்க சார். சார், அவங்க ரொம்ப வேகமாக பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாம எவ்வளவு சீக்கிரமா அவங்கள பிடிக்க முடியுதோ அவ்வளவுக்கு நல்லது. ஏன்னா கஸ்டமர்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல சார். சார், எல்லா கஸ்டமருக்குமே ஃபோன் பேங்கிங் இருக்கு, நெட் பேங்கிங் இருக்கு. அந்த திருடனுக்கு எந்த ஏடிஎம்ல இருந்து பணத்தை எடுத்தாலும் உடனே கஸ்டமர்களுக்கு தெரிய வந்துடும் சார். அதனால கஸ்டமர்ஸ் எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க சார். ஏன் சார், உங்கள் ஸ்டாஃபில் யாராவது கஸ்டமரோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை அக்யூஸ்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி யாராவது செய்ய முடியுமா? அந்த மாதிரி செய்ய முடியாது சார். ஏன்னா கஸ்டமரோட சீக்ரெட்ஸ் கோடெல்லாம் பேங்க்ல இருக்காது. இருந்தாலும் நாங்கள் இதை பற்றி சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். தகவல் கிடைச்சா கண்டிப்பாக தரோம் சார். சைபர் கிரைமோட முதல் கட்ட விசாரணையில் இந்த தகவல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு சார். இதுக்கப்புறம் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? இல்லை சார், அப்படி எதுவும் கம்ப்ளைண்ட் வரல. இந்த அக்யூஸ்ட் சென்னையில் ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு அதர் டிஸ்ட்ரிக்டோ அதர் ஸ்டேட்டுக்கோ போயிருக்க வாய்ப்பு இருக்கு சார். வேற மாநிலத்தில் இருந்தோ இல்லை வேற மாவட்டத்தில் இருந்தோ ஏதோ கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல சார். அப்போ அதை கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க. அதை வச்சு தான் அந்த பசங்க எங்கே இருக்காங்கன்னு எங்களால் ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும். மிஸ்டர் சிவமணி, அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். சார், எஸ் சார். அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் பாருங்க. ஓகே சார். அதில் வர மர்ம நபர் உங்கள் பேங்க்குக்கு வர கஸ்டமர் யாரோடையாவது ஒத்து போறாரான்னு பாருங்க. என்ன சார், உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சதா? சார், இந்த சம்பவத்தில் ஏடிஎம் மிஷின்ல கைரேகை அதில் பதிஞ்சிருக்கும் தானே சார்? அதை வச்சு பழைய குற்றவாளிகளோட கைரேகை அதில் ஒத்துப்போகுதான்னு பார்க்கலாமா சார்? மிஷின்ல ஒரு இடத்துல கூட கைரேகப்படாம பக்காவா பிளான் பண்ணி பணம் எடுத்திருக்காங்க. அவுட்டர்ல உள்ள ஏடிஎம்ல பணம் எடுத்திருக்காங்க. அங்கெல்லாம் சிசி கேமரா வேலை செய்யல. சில இடங்கள்ல வாட்ச்மேனே இல்ல. இதை நீங்க சரி பண்ணும் சார். அப்பதான் எங்களுக்கு உதவியா இருக்கும். ஆமாம் சார், அது உண்மைதான். இப்போதான் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான நடவடிக்கைலாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன் சார், இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நீங்கள் கவனிக்கிறீங்க? நீங்கள் முன்னாடியே கவனிச்சிருந்தீங்கன்னா நாங்கள் திருடனை பிடிக்கிறது ஈஸியாக இருந்திருக்கோம்ல. என்ஆர்ஐ அக்கௌண்ட்ஸ்லேருந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? இல்லை சார், இங்கே உள்ள அக்கௌண்ட்ல இருந்தால் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். சார், என்ஆர்ஐ அக்கௌண்ட்ல இருந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல சார். இதை பாருங்க, எல்லா ஏடிஎம் சென்டர்லையும் சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணுதான்னு தரவா செக் பண்ணுங்க. ஓகே சார். வாட்ச்மேன் போடாத ஏடிஎம் சென்டர்லாம் இமீடியட்டாக வாட்ச்மேனை போட சொல்லுங்க. இதை பற்றி தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒருவேளை கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இமீடியட்டாக உங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், அவுடோரில் உள்ள ஏடிஎம் சென்டரில் அதிகமாக பணத்தை லோட் பண்ணாதீங்க. இதை பற்றி விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்களை நான் வர சொல்லியிருந்தேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, குற்றவாளியை நெருங்கிட்டோம், கூடிய சீக்கிரம் பிடிச்சிருவோம். ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் ஏதாவது தேவைப்பட்டா உங்களை கூப்பிட்றோம், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே ஓகே. இங்கே உட்காரலாம். என்கிட்ட எந்த குறையும் இருந்துடக்கூடாதுன்னு எத்தனை நாள் விரதம் இருந்திருக்கேன் தெரியுமா? அதனால என்ன யூஸ்? உடம்பு எதுவும் குறையிலையே. ஏய், சும்மா இருடி. இது சக்தி வாய்ந்த கோயிலாம். மனமுருக்கி வேண்டுனா வேண்டுனதெல்லாம் நடக்குமா. யார் சொன்னா உங்களுக்கு? பக்கத்து வீட்டு அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் சொன்னாங்க. விரதம் இருந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டா குழந்தை கூட கிடைக்குமா. ஓ, ஒரு தடவை இங்க வந்து சாமி கும்பிட்டாலே போதுமே, ஏன் டெய்லியும் வராங்களா? இத பாரு, நான் கடவுளை நம்பினேன், என் நம்பிக்கை வீண் போகல. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா போ. எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. போலியா கடவுளை கும்பிடுறாங்கல்ல, அதுதான் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன்.
வர வர நீ பேசுறதே எனக்கு சுத்தமா புரியவே மாட்டேங்குது. தத்துவெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்ட. வாழ்க்கையோட அனுபவம் அப்படி பேச வைக்குதுக்கா. கடவுளை கும்பிடுறதும் கும்பிடாம இருக்கிறதும் உங்களோட நம்பிக்கை. நான் அதை பத்தி பேச வரல. ஆமா, கடவுள்கிட்ட என்ன கோரிக்கை வச்சீங்க? எனக்கு எந்த பிரச்சனையும் வராம காப்பாத்தின மாதிரி என் புருஷனுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான். துளசி அக்கா, அக்மார் தமிழச்சியா மாறிட்டீங்க. என்ன யாழ் நீ சம்பந்தம் இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்க? குழந்தை இல்லாததுக்கு நீங்க தான் காரணம்னு இளங்கோவுக்கு தெரிஞ்சிருந்தா புது மாப்பிள்ளை மாதிரி அடுத்த கல்யாணத்துக்கு தயாரா இருப்பாரு. இப்போ உங்க மேல பிரச்சனை இல்ல, அவர் மேல தானே பிரச்சனை. உங்களை அந்த மாதிரி கல்யாணம் பண்ண அனுமதிப்பாரா? ஆம்பளைக்கு ஒரு நியாயம், பொம்பளைக்கு ஒரு நியாயமா? பொம்பளைங்களை அடிமையாக்குற ஆணாதிக்கத்தை கொள்ளிக்கட்டையை வச்சு பொசுக்கணும். ஆமா, உன் பேச்சு கேட்டுதான் இந்த உலகம் திறந்து போதாக்கும். அதெல்லாம் விடு யாழினி. என்ன, அந்த ஆண்டவன் புண்ணியத்துல ஒரு புள்ளைய பெத்த அத்தை கையில கொடுத்துடணும், அது போதும். அப்போ உங்களுக்காக புள்ள பெத்துக்கலையா? அடுத்தவங்களுக்கு பயந்துதான் புள்ள பெத்துக்கிறீங்களா? பிரச்சனையே அதுதானே. நான் சொல்லட்டுமா துளசி அக்கா? பொட்டி கடையில ₹1 கொடுத்து ஒரு மிட்டாய் வாங்குற மாதிரி தான் இன்னைக்கு புள்ள பெத்துக்கிறதும். கடைக்காரனுக்கு காசு, எனக்கு மிட்டாய். இதுதான் வியாபாரம். குழந்தை பெத்துக்கிறதும் இன்னைக்கு வியாபாரமா போச்சு. ஒரு குழந்தைய பெத்து ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணி, படிப்புக்கு செலவு பண்ணி, கல்யாணத்துக்கு செலவு பண்ணி, அது வளர்ந்ததுக்கு அப்புறம் அது காசு சம்பாதிக்கும். ஒரு பிசினஸ்ல முதலீடு பண்றதை விட குழந்தையில முதலீடு பண்றது எவ்வளவு பாதுகாப்பான பிசினஸ்னு தெரியுமா? இங்க குழந்தைங்க மேல அன்பையும் பாசத்தையும் சேர்த்து முதலீடு பண்றதுனால இந்த பிசினஸ்க்கு கூடுதலான பாதுகாப்பு. இதுக்கு தானே நீங்களும் ஆசைப்படுறீங்க? நல்லா பேச கத்துக்கிட்ட யாழினி. எப்படி இதெல்லாம்? குழந்தை இல்லாம என் கண்ணு முன்னாடி நீங்க படுற கஷ்டத்தை பார்த்து எனக்கு இப்படி எல்லாம் யோசிக்கணும்னு தோணுது. இப்ப இப்படிதான் பேசுவ. நாளைக்கே நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா எண்ணி ஒரு வருஷத்துல குழந்தையோட நிப்ப. நீ மாட்டேன்னு சொன்னாலும் உன்னை நெருக்கி தள்ளிடுவாங்க. சமூகத்தோட சேர்ந்து வாழணும். இல்லனா இதே சமூகம் சுடுகாட்டுல நம்மள தள்ளி மண்ணள்ளி போட்டுட்டு போயிடும். இது நான் கண்ட அனுபவம். நீங்களும் நல்லா பேச கத்துக்கிட்டீங்க. உங்க மாமியார் எங்க வீட்டு வாசல்ல விளக்கமாத்தோட காத்துட்டு இருப்பாங்க. அதுவும் கரெக்ட் தான். நேரம் போனதே தெரியல. வா போலாம். வாங்க.